இயேசுடைய திவ்ய சுபாவம் நமக்கு வேணும். என்ன சுபாவம்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஆண்டவர் தன்னுடைய சுபாவத்தை எழுதி வச்சிருக்கிறாரு. யோவான் 12வது அதிகாரம் 49வது வசனம். நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். மாதந்தோறும் இந்த ஜெபத்தில் இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம், அவருடைய நேச்சுரலை வேதத்தில் வாசித்துக்கிட்டு இருக்கோம். அவருடைய இயற்கை குணம், மாற முடியாத குணம், அவசியமான குணம். அவர் சொல்கிறார், நான் சுயமாக என்ன செய்ய மாட்டேன், பேச மாட்டேன். நம்ம ஜெப ஐக்கியத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும்